சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஈரோடு பை எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் திமுக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, என்டிகே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி அதிமுக, அப்புறம் என்டிஏ, டிவிகே இவங்கெல்லாம் பாய்காட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் எப்படி பார்க்குறீங்க? இது திமுகவுக்கு பெரிய ப்ளஸ், எல்லாரும் பாய்காட் பண்ணுறது. என்டிகேவுக்கும் ப்ளஸ் தான் கண்டெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இடைத்தேர்தல் பட்டியல் அடைச்சு எல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. எடப்பாடி டெபாசிட் இழந்துருவாருன்னு பயந்து தான் போனார். நான் தெளிவாக சொல்கிறேன். இடைத்தேர்தலில் 65% எடுத்த திமுக அணி காங்கிரஸ், திமுக திரும்ப ஈரோடு மக்களவையில் ஈரோடு ஈஸ்டில் 56.5% வாக்கு எடுத்திருக்காங்க. அப்படின்னா நீங்கள் இனிமேல் ஸ்டாலின் தலைமையில் எலெக்ஷன் நடந்ததுன்னா எலெக்ஷன் கண்டெஸ்ட் மாட்டேன்னு சொல்லலாமா? அது தொடர்ந்து தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுற நாம் தமிழருக்கு பெரிய பூஸ்ட், மிகப்பெரிய பூஸ்ட். சீமான் இப்படி தான் வளர்றார். இது தமிழ் தேசியத்தில் சீமான் வளர்றாரோ இல்லையோ, பெரியார் கான்ட்ரவர்சியில் வளர்றாரோ இல்லையோ, அரசியல் களத்தில் மக்களோட இருக்கிற, மக்களுக்காக நிற்க, மக்களிலிருந்து நிற்கிறேன். எந்த தேர்தலாம் நிற்கிறேன். காடு, மழை, வெள்ளம், புயல், இடி, மழை, சுனாமி எதுனாலும் நான் களத்துக்குள்ளே நிற்பேன். என் கொள்கைகளை சொல்லுவேன், என் மக்களை நான் அணுகுவேன், என் மக்களுக்காக நான் நிற்கிறேன். எந்த போராட்டம்னு நான் நிற்பேன். எந்த தேர்தல்னாலும் 214 39 நிற்பேன். எந்த இடைத்தேர்தலாம் நிற்பங்கிறதுல சீமான் நிற்கிறாரு. இந்த இடத்துல தான் முதல்ல சீமானுக்கு வளர்ச்சிக்கு உரம் போட்டது டாக்டர் தமிழிசை அம்மையார் ஆர்கே நகரில். ரெண்டாவது கமலஹாசனும் தினகரனும் நாங்குநேரிலையும் விக்கிரவாண்டியிலையும் நிற்காம அந்த பூஸ்டர் சீமானு கொடுத்தாங்க. தமிழிசை அம்மையார் நின்று கொடுத்தாங்க, இவங்க நிற்காமலே கொடுத்தாங்க. கமலஹாசன் விக்கிரவாண்டியில் சீமான் 1.5% ஓட்டு தான் எடுத்தார். கமலஹாசன் நின்னா ஒரு 6% ஓட்டு எடுத்திருக்கலாம். நாங்குநேரில் கமலஹாசன் நின்னா 10% ஓட்டு எடுத்திருக்கலாம். ஆனால் 2 இடத்துலையும் கமலஹாசன் நிற்காததுனால இன்னைக்கு கமலஹாசன் வாக்கு வங்கி குறைஞ்சிட்டு சீமானுக்கு வாக்கு வங்கி எகிரிட்டு. தினகரன் ஆர்கே நகர் வெற்றி வீரர் நாங்குநேரில் நின்னா 10% ஓட்டு தாராளமாக எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் நிற்கல. 2% ஓட்டு நாங்குநேரில் எடுத்த சீமான் இன்னைக்கு தினகரனோட பெரிய தலைவர். தினகரனோடையும் கமலஹாசனோடையும் சீமான் பெரிய தலைவராக இன்னைக்கு தமிழ் மண்ணில் 8% நிற்கிற காரணம் மக்களை நம்பி நிற்கிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு. இதுதான் கான்செப்ட். மக்களுக்கு இது தெரியுது. இங்கே ஏசி ரூமில் இருக்கக்கூடிய கிணத்து தவளைகளாக, விவரம் புரியாத அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியல. எஸ், கிணற்று தவளைகளாக இருட்டில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு இந்த கான்செப்டே புரியல. சீமான் நிற்கிறதுனால வளர்றாரு. இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் நிற்கிறது தான் சீமானுக்கு மெரிட்டு. ஈரோடு கிழக்கில் என்ன பர்சன்டேஜ்ங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். விக்கிரவாண்டியில் 1.5 எடுத்தவர் தான் இன்னைக்கு 8க்கு வந்திருக்கிறாரு. சரி, இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் அவங்க இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் புது கட்சி தான், அவங்களுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் இப்போ என்டிஏவை பொறுத்தளவில் பிஜேபி நிறைய எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஏன் கண்டெஸ்ட் பண்ணல? ஏடிஎம்கே ஏன் கண்டெஸ்ட் பண்ணல? பிக்கஸ்ட் அப்போசிஷன் அவங்க தான். ஸோ அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? 3 பேருக்குமே இது வீக்னஸ். டிவிகே 8 மாதம் முன்ன கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் கட்சியாக இருக்கக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு 26 தான் டார்கெட்டுங்கிறீங்க. அப்போ 26க்கு 8 மாதம் முன்ன கட்சி ஆரம்பிங்க. இப்போ இங்கே உங்கள் நிலைப்பாடு என்ன? இதில் விக்கிரவாண்டியில் நீங்கள் 10.5க்கு பதில் சொல்ல முடியாமல், ராமதாஸுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடிட்டீங்க கோலத்தனமாக. சீமான் அதில் நின்னாரு. அளந்து கொடு, எண்ணி கொடு, எடுத்து கொடுங்கிறாரு. இஷ்டம் போல கொடுக்க முடியாது, அளந்து எண்ணி கொடுங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. ராமதாஸ் உடனே 10 ரூபாய் கொடுன்னு நிற்கிறாரு. உடனே 10 ரூபாய் கொடுன்னு ராமதாஸ் நிற்கிறதுக்கு வன்னியருக்கு உறுதியான தலைவர்னு வன்னியர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடுறாரு. 35% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடுறாரு. நீங்க பெரிய திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர்னு சொல்றீங்க. பட் நீங்க ஓடுனது ராமதாஸுக்கு வன்னியர் ஜாதி 10.5க்கா நிப்பாருங்கிறதுக்காக ஓடினீங்க. இதுதான் உண்மை. உங்க மனச்சாட்சிக்கு தெரியும். உங்க மனச்சாட்சிக்கு இது தெரியும். 10.5% என்ன சொல்லன்னு தெரியாம நீங்க ஓடினீங்க. அப்ப நீ சீமானுக்கு வட தமிழகத்தில் உள்ள முதலியார், யாதவர், செங்குந்தர், உடையார், முத்தரையர், மீனவர், கிராமணி, இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள்ட்டையும் பறையர் சமூக மத்தியிலையும் நிற்கிறாயா? அவன் போல்டா நிற்கிறாயா? உன்னையா அடிக்க சொன்னேன், பறைய தானே அடிக்க சொன்னேன்னு கேட்டு நிற்கக்கூடிய ஒரு போல்டான தலைவரியா அவன்? ராமதாஸ் ஐயாங்கிறான், என் குருங்கிறான். ஆனால் அவர் உடனே கொடுன்னு சொல்லும்போது ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜ குல மீனவர், ஆண்டி பண்டாரம் சங்கம், எந்த ஜாதிக்கும் பாதிப்பு இல்லாமல் அளந்து கொடு, எண்ணி கொடுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லி ஒரு இஷ்யூவை சொல்லி நிற்கிறான் அவன்.
அது வந்து இன்னைக்கு வட தமிழகத்தில் வந்து சமூகங்கள் மத்தியில் எடப்பாடிக்கு அந்த தில் இல்லை, சீமானுக்கு அந்த தில் இருக்கு, விஜய்க்கு ஆலோசகர்களும் கோழைத்தனமானவர்கள்ங்கிற இமேஜ் அங்கே பதியுது மக்கள் மத்தியில். இதுதான் சீமானுக்கு பிளஸ். 4% 6 தான் மாற்றிருக்கிறாரு. பெரிய ஒன்றும் ஓட்டு வங்கி அவர் கூடிரல, ஆனால் நின்னாருங்கிறதா அவருக்கு பிளஸ். அந்த மாதிரி கமலஹாசன் தினகரன் நிற்காத போது 1.5% எடுத்தவர் தான் இன்னைக்கு வந்து அவர் 8% போயிருக்காருன்னா மக்கள் மத்தியில் நிற்கிறது. இன்னைக்கு விக்கிரவாண்டியிலும் சீமான், விக்கிரவாண்டியை தாண்டி ஈரோடு கிழக்கிலும் சீமான் நிற்கிறது அவருக்கு பெரிய பூஸ்ட். ஏற்கனவே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. திமுக வர்சஸ் என்டிகேங்கிறதா இந்த களம் போகுது. இதுல என்டிகே கிடைக்கக்கூடிய இமேஜும் தங்களோட கருத்தியலை மேல கொண்டு போறதும் தங்களுடைய இஷ்யூஸை ஹைலைட் பண்றதும் பல இஷ்யூஸை எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிடுவாரு. அது சீமான் ஈரோடு கிழக்குக்காக அந்த களத்தை பயன்படுத்த மாட்டாரு. சீமான் பயன்படுத்துற அந்த களம்ங்கிறது தமிழ்நாட்டுக்காக, ஈரோடு கிழக்குக்காக அல்ல, தமிழ்நாட்டுக்காக அதை பயன்படுத்துவார். ஸோ இது வந்து அதிமுகவுக்கு பலகீனம். டேக் அப் ஆகாத, ஸ்டார்ட் ஆகாத டிவிகேக்கு வந்து அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பாஜகவுக்கும் என்டிஏக்கும் இது ஒரு சின்ன பலகீனம் தான், என்டிஏக்கும் பலகீனம் தான். அதான் இப்போ வந்து என்னன்னா, திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சீமானுக்கு மட்டும்தான் வாக்களிச்சு ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. திமுக எதிர்க்கணுங்கிறதெல்லாம் ஒரு சிலர் பேசுறதுங்க, எனக்கு அதுலெல்லாம் உடன்பாடு. சரி, எல்லாரும் சொல்றாங்க, நான் பேசுறேனே தவிர ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பாசிட்டிவ் ஓட்டுங்கிறதா மேட்டர். எனிவே இப்போ வந்து களத்துல திமுக எனக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க, திமுக தான் நான் ஓட்டு போட மாட்டேன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஓட்டு போடணும்னா இப்போ சீமானுக்கு மட்டும் தான் ஓட்டு போட முடியும். அவங்க பாஜக ஆளாவும் இருக்கலாம், அதிமுக ஆளாவும் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு களத்துல ஆப்ஷன் கிடையாது. திமுகவுக்கு எதிராக நான் வாக்களிக்கணும்னா என்டிகேக்கு மட்டும் தான் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை ஏன் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் என்டிகே கொடுக்கணும்? ஏன்னா அவங்களோட ஓட்ஸ் தான் கடைசியாக ஸ்பிளிட் ஆகுது. கண்டிப்பா அது அவங்க ஓட்டர்ஸ் மத்தியிலே அவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க. எடப்பாடி பலகீனமான தலைவர் அல்ல, மன வலிமையற்ற தலைவர் அல்ல, ஆனால் மன வலிமை இழந்துட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிற எண்ணம் ஓட்டம் அவங்க கட்சிக்காரங்கள்ட்டே கிடைச்சிட்டு. கொங்கு மண்டலத்திலே எடப்பாடி அவர் பாய்காட் பண்ணிட்டாருன்னா எங்கே நிற்க போறாருங்கிற எண்ணம் தான். 22% வாக்கு தான் உண்மையில எடுத்திருக்காருங்க. செந்தில் பாலாஜி அதிரடியில் 22% எந்த பூத்தில் விழுந்திருக்குன்னு எடுப்பாப்புல. செந்தில் பாலாஜி டக்குன்னு எடுப்பாப்புல, இந்தந்த பூத்தில் இந்தந்த மக்கள்லாம் போட்டிருப்பாங்கன்னு. இடைத்தேர்தல் 22 விழாது, அதில் ஒரு 7 எடுத்தாலும் 15க்கு தள்ளிடலாம் அதிமுக. டெபாசிட்னா 16.7 டெபாசிட் கிடைக்காதுன்னு அதிமுக களத்தை விட்டு ஓடிட்டாங்க. அங்கே வந்து 10.5 என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் ஓடினாங்க. இங்கே டெபாசிட் கிடைக்காதுன்னு ஓடிட்டாங்க. இதுதான் உண்மை நிலைமை. என்டிஏக்கு 8% தான் இருக்குது. வாசன் அதில் வந்து இங்கே இருந்தாலும் எடப்பாடி கூட நெருக்கம் உள்ளவர், என்னத்தையும் பேசுவார், அவரு பேச மாட்டாரு. இங்க இருந்தாலும் எடப்பாடி கூட நெருக்கம் உள்ள ஒரு ஆட்டு வாசன் பார்க்கப்படுறாரு. காமன் கேண்டிடேட்டும் பாரு, அது இதுவும் பாரு. பன்னீர்செல்வம் போட்டியிட விரும்பல அந்த பகுதிங்கும் போது, தினகரன் அவரும் போட்டியிட விரும்பல. அப்போ பாஜக தான் ரிஸ்க் எடுத்து போட்டியிடணும். பாஜகவில் தலைவர்கள் போட்டியிடல, அண்ணாமலை மட்டும் ஒரு தேசிய கட்சியில ரிஸ்க் எடுத்து போட்டியிட்டா அது தமிழிசை ஆர்கே நகர்ல கவுக்க முயற்சி பண்ண மாதிரி இந்த தேசிய கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரியகுளத்துல மாநில தலைவரை மற்றவங்க கவுழ்த்த மாதிரி, திருச்செந்தூர்ல கவுழ்த்த மாதிரி பட்ட வேலையை தான் முழுக்க சந்தர்ப்பவாதிகளே அதிகம் நிரம்பி உள்ள தேசிய கட்சியை சேர்ந்த தலைவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அண்ணாமலையும் அந்த இடத்துக்குள்ள தமிழிசையனோட ஆர்கே நகர் அனுபவங்கள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து அவங்க கோர் கமிட்டி டிசிஷன், மெஜாரிட்டி கருத்து, என்டிஏல உள்ள கட்சிகளின் கருத்து இதெல்லாம் பார்த்து அவங்களும் கண்டஸ்ட் பண்ணலை. இந்த இடத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடைத்தேர்தல் இப்போ வந்திருக்கும்னா கண்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இந்த நாடார் இருக்கான், ஃபைட் பண்ணுவான், களத்துக்குள்ள நிற்பான் தெளிவா. பெண்ணகர சைடுலேயோ இங்கே கொங்கு மண்டலத்தில் இது வன்னியர் மண்டலத்திலே ஒரு பாமக ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துலன்னா பாமக விக்கிரவாண்டியில் நின்ன மாதிரி நின்று இருப்பாங்க. இது ராமதாஸுக்கு ஒரு பிளஸ். விக்கிரவாண்டியில் என்டிஏ தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க என்றாலும் என்டிஏ விக்கிரவாண்டியில் நின்னது டாக்டர் ஐயாவுக்கு ஒரு பிளஸ். இங்கே என்டிஏ நிற்க முடியாதது சூழ்நிலையில் அந்த பிளஸ் வந்து என்டிஏ கட்சியான தமாக நின்றுச்சு. தமாக அதில் நிற்க விரும்பி இருக்க மாட்டாங்க. 8% தான் அங்கே வந்திருக்குது. இங்கே விக்கிரவாண்டியில் வந்து பாமக வன்னியரை நம்பி, தன்னுடைய பலத்தை நம்பி, வன்னியரோட ஆதரவை நம்பி நின்றுலான்னு நின்னாங்க. எடப்பாடி ஓடிட்டாரு. இங்கே எடப்பாடி போன பிறகு என்டிஏயும் நிற்காது. என்டிஏக்கு இது ஒரு சின்ன வீக்னஸாக தான் நான் பார்க்குறேன். ஈரோடு கிழக்கு பொறுத்தளவில் அது வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட தொகுதி. ஸோ இப்போ திமுக வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. சந்திரகுமாரை வந்து இப்போ கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காங்கிரஸ் பார்ட்டி இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா அவங்களோட தொகுதி இது. இப்போ திமுக டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா ஒன்று ஏன் அதை பண்ணுறாங்க, ரெண்டாவது காங்கிரஸ் பார்ட்டி எப்படி எடுத்துப்பாங்க? காங்கிரஸ் அவங்களே திமுக கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள கிவ் அண்ட் டேக் பாலிசி வச்சுக்குப்பாங்க.
ஏன் அப்படி சொல்றீங்க? அங்க இன்னைக்கு பாரசைட் காங்கிரஸ் மோடி அடிச்ச அடியில ஸ்டாலினுக்கு அகில இந்திய காங்கிரஸ் ஸ்டாலின் ரொம்ப தேவை. இப்ப ரொம்ப தேவைங்கிற லெவல்ல இருக்காங்க. ஒட்டுண்ணி காங்கிரஸ் மோடி அடிச்சிட்டாரு. அப்போ காங்கிரஸை வந்து ஆம் ஆத்மிக்கு ஆதரவா மற்ற கட்சிகள் நிற்கிறாங்க. இண்டி கூட்டணி, இந்தியா அலையன்ஸ் அல்லது இந்தியா அலையன்ஸ் ஆட்கள் வந்து ஆம் ஆத்மிக்கு ஆதரவா நிற்கிறாங்க. திமுகவுக்கு காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லையா? ஈரோடு கிழக்குல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல நம்பிக்கையா தான் இருக்காங்க. அவங்க வெற்றி பெறது வரை அவங்க கூட்டணி தொடரும். ஸோ இப்போ நிலவரம் என்னன்னா, இப்போ டிஎம்கேவும் என்டிகேவும் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. இதுல என்டிகேக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு % வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இங்க ஈரோடு கிழக்குல என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்டிஏக்கு இங்க வாங்குற பெர்சன்டேஜே மேட்டர் இல்லை. 214 இவன் தான் லீடர், இவன் தான் ஸ்டாலின் எதிர்த்து துணிச்சலா நிற்கிறான், சுத்த வீரானா நிற்கிறான், பின்னங்கால் படையில ஓடல நிற்கிறாங்கிற இமேஜ் தமிழகம் முழுவதும் ஈரோடு கிழக்கு உட்பட 214 தொகுதியிலும் பரவுது பாருங்க. அதுதான் சீமானுக்கு பிளஸ். அந்த பிளஸ்ல தான் அவங்க வந்து தமிழிசையை தாண்டினாரு. அந்த பிளஸ்ல தான் கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டினாரு. இப்போ எடப்பாடியை கடுமையா பலகீனப்படுத்திடுவார். என்டிஏயும் சீமான் இதுல பலகீனப்படுத்துவார். என்டிஏயும் பலகீனப்படுத்துவார். நான் ஐ யூஸ் டு கால் ஸ்பேட் இஸ் ஸ்பேட். 2026 அதுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.